ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 50 வருடம், 50 வருஷத்துல 30 வருடங்களுக்கு மேல ஒரு கட்சி இருந்திருக்கு, ஆட்சியில் இருந்திருக்கு. இது ஏன் திமுக இல்லைன்னா அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செஞ்சிருக்கு. என்னோட சொந்த வீட்டுல நான் ஒரு நாளாவது இருந்து சாகணும்னு நினைக்கிற ஏழை மக்கள் இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய கனவுல இந்த திமுக ஆட்சி என்ன முடிச்சிருங்களா, கல்லு விலை, ஜல்லி விலை, மண்ணு விலை எல்லாத்தையும் ஏத்தி 2 புல்டோசர் மண் எடுத்து அவன் கனவுல கொட்டிடுச்சு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று வெற்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நம்ம நாட்டு பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நடக்கும் அவலங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்ம அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்தோம். கரெக்டுங்களா? இத்தனை வருஷம் கல்வியிலேயே இத்தனை கொடுத்துருக்கோம்னா பெண்களுக்கான திட்டங்கள் அத்தனை திட்டங்கள் நம்ம கொடுத்துட்டோம். இதுல தாலிக்கு தங்கம்ங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்தது அம்மா தான். 5 வருஷ காலத்துல திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன வகையான ஒரு நல்லது செஞ்சாங்கன்னு ஒரு திமுக காரன் சொல்ல முடியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அதிமுகவோட ஒருபடி மேல போய் மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுப்புன்னு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைவேற்றினாங்களா? பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும்தான் நீ அமைச்சரா? விவசாய மக்கள் உனக்கு ஓட்டு போடலையா? நீ போய் விவசாய நிலத்தை பார்த்திருக்கலாம்ல. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றது யார் வீட்டு பெண்களுக்கு? ஓ வீட்டு பெண்களுக்கா? களத்துல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு விவசாயியோடு விவசாயா தோளு மேல் கை போட்டு அந்த விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு தலைவன் இருந்தான் சொன்னார், அதுதான் எடப்பாடியார். நாளை நமது நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். தமிழகத்தின் முக்கியமான பகுதியில் நாம் இருக்கின்றோம். ஆமாம், 2026 சட்டமன்ற தேர்தல் நாமெல்லாம் எதிர்பார்த்து காட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இது. 2026 சட்டமன்ற தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாதுங்க. தமிழக மக்களினுடைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுத திருவிழா 2026. இந்த 2026 திருவிழா யாரை நோக்கி போகிறது, செஞ்சாஸ் கோட்டை யாருக்கானது என்பதை தீர்மானிக்க போகக்கூடிய விவாதமாக, ஆரோக்கியமான விவாதமாக, உண்மையை பேசக்கூடிய விவாதமாக இன்று நாம் பேச போகிறோம். 2026 தமிழக மக்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள்? அதற்கான முடிவு இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த காணொலிக்கு போகலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 செஞ்சாஸ் கோட்டையில ஆட்சி அமைக்க போது. திமுக கிடையாதுங்க, அண்ணா திமுக தாங்கன்றதை நிரூபிக்க, கர்ஜிக்க முதலாவதாக பேச அழைக்கிறேன் அருமைய சகோதரர், தலைமை கழக இளம் பேச்சாளர் ரஞ்சித் சேனாதிபதி. ஆரம்பத்திலிருந்தே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மக்கள் நல்லா இருக்கணும், இல்லை மக்களுக்கு வந்து நிறைய கிடைக்கணும்னா கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் சொல்லுவேன். கல்வி என்பது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த ஆயுதம் தான் நம்மளை வந்து அடுத்த நிலைமைக்கு எந்த ஒரு வீட்லையும் கொண்டு போகும். படித்தவங்க தான் வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுற்றுவட்டத்தோட வாழ்க்கையை மாற்றுவாங்க. இதற்காக அண்ணா திமுக என்ன செய்துன்னு எடுத்து படிக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது. ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வெறும் 50 வருடம், 50 வருஷத்துல 30 வருடங்களுக்கு மேல ஒரு கட்சி இருந்திருக்கு, ஆட்சியில் இருந்திருக்கு. இது ஏன் திமுக இல்லைன்னா அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு செஞ்சிருக்கு. கல்வி சேவை அந்த அளவுக்கு கண்டிப்பா அந்த கல்வி சேவை என்னங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயமே. பாதி பேருக்கு தெரியல, நிறைய பேர் தெரியல. என்னன்னா கிட்டத்தட்ட 1975 அந்த 76ஆம் தேர்தல் வரைக்கும் 10வது முடிச்சா பியூசின்னு ஒன்று இருந்ததுங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். 10வது முடிச்ச குழந்தைய ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஒரு வருஷம் முடிச்சு டிகிரிக்கு போவாங்க, அப்படி இருந்தது. அப்போ வந்து +1 +2 கிடையாது. மற்ற மாநிலங்களையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து, பட் வெளிநாடுகளில் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நம்முடைய புரட்சி தலைவர் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைச்ச உடனேயே 1978ஆம் ஆண்டு இந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பியூசிங்கிற எடுக்கிறார். ஏன் எடுக்கிறாருன்னா, அந்த 10வது படித்த குழந்தைகள் பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி 10வது வரைக்கும் படிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. பியூசி என்கிற அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸை எடுத்துட்டு +1 +2 கொண்டு வந்தார். +1 +2 எதுக்குன்னா, 10ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 11 12ஆம் வகுப்புல வந்து நம்ம வந்து அதில் வந்து ப்ராக்டிக்கல் நிறைய பண்ணி பார்ப்போம். நம்ம லேபுக்கு போவோம், கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் லேப் இருக்கும், கெமிஸ்ட்ரினா லேப் இருக்கும். ஸோ அந்த லேப் எல்லாம் கொண்டு வருவதற்காக இவர் தனியாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டது. ஒரு ஸ்கூலில் வந்து மேல்நிலைப்பள்ளியில் வந்து அங்கே வந்து நிதி ஒதுக்கப்பட்டு 11 12ஆம் வகுப்புல கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சத்துணவு திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தார். சத்துணவு திட்டம் தான் மிகப்பெரிய ஒரு திட்டம். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து படிக்கவே வேண்டாம், வேலைக்கு போனால் சாப்பாடு நினச்சிருந்தவங்களே, நீங்கள் வாங்க முதல்ல வந்து படிங்கன்னு நம்ம குழந்தைகளை ஊக்குவிச்சதுக்கு வந்து இந்த சத்துணவு திட்டம் ஒரு பெரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, படிக்க வந்த குழந்தை படிக்க வேண்டாம், சாப்பிட்றதுக்கு கிடைச்சிருச்சா. இப்போ 10ஆம் வகுப்பு மாதிரி படித்தா 10வது, அதுக்கு மேலே படிக்கணும், 11 12 கொண்டு வந்தார்.
11, 12 முடிச்ச குழந்தைங்க டிகிரி போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து 1000 கோடி ரூபாய்க்குள்ள தான் பட்ஜெட்டே போடும். ஒட்டுமொத்த தமிழக பட்ஜெட் 1000 கோடிக்குள்ள தான் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா தனியாரை வந்து இந்த கல்விக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணார். தனியார் கொண்டு வந்தா என்ன ஆகும், பல பிரச்சனைகள் இருக்குன்னு பேசிட்டு இருந்த காலத்துல இங்க தனியார் கல்லூரிகளை வர வச்சு அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீ 100 சீட் இருக்குன்னா 50 சீட்டை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். அதாவது கவுன்சிலிங் சொல்றோம்ல, இப்ப பொறியியல் கல்லூரி இருக்கு, கலை அறிவியல் கல்லூரி இருக்கு, இந்த கல்லூரியில இருக்குன்னா நீ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறீங்கன்னா 50% உங்க 100 சீட் இருக்குன்னா 50 சீட் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்துருணும் கவுன்சிலிங்க்கு. ஏன்னா படிச்ச குழந்தைங்க தங்களுடைய மார்க் வாரியாக, தங்களுடைய மதிப்பெண் வாரியாக கல்விக்கு போகணும், அடுத்த கல்விக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். இப்போ பார்த்தோம்னா ஒரு அடிப்படை உணவு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் மட்டும் படித்தா பார்த்தாது, 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்க வச்சோம். அது பத்தாவது என்னோட குழந்தைகள் அடுத்த லெவலுக்கு போகணும். அதாவது வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு பட்டதாரியாக வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்ச எம்ஜிஆர் அவர்கள் செஞ்ச காரியத்தினால தான் இப்போ கோவையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமண பக்கமெல்லாம் காலேஜ், திருமண பக்கமெல்லாம் உங்களுக்கு கல்லூரிகள் இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் கல்லூரி இருக்குது. ஒரு மிகப்பெரிய படித்த மாநிலமாக, மற்ற மாநில மக்கள் படிக்கிற மாநிலமாக நம்ம மாற்றி வச்சிருக்கோம். கோவை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே கண்டிப்பா 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 சகோதரர் சொன்ன மாதிரி முழுக்க நிறைய கல்லூரிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அப்பயே உருவாயிட்டது, இப்போ நிறைய உருவாகணும் இருக்கு. அடுத்ததா என்ன ஒரு பெரிய விஷயம் வந்துச்சுன்னா, இப்போ உலகளாவியத்துல வந்து ஐடி அப்படிங்கிறது பூமாக ஆரம்பிச்சது. தகவல் தொழில்நுட்பங்கிறது அதிகமா நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல லேப்டாப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம், மடிக்கணினிங்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஸ்கீம் பத்தி எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெரியணும். ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி. அது நிறைய பண்ணுவாங்க. அது ஏமாத்துவதற்கு அல்வா கொடுப்பது எப்படின்னு புக் எழுதுனா அதில் மு.க. ஸ்டாலின் முதலிடம் பிடிப்பார், அதற்கு முன்னுரை எழுதுவது கருணாநிதியாக இருப்பார். அப்படி இருந்திருப்போம். அந்த மடிக்கணினி திட்டம் வந்து யாருமே என்னுடைய தலைமுறை வந்து அடுத்த தலைமுறை வெளியே போகணும், இந்த உலகளாவிய விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துல வந்து 55 லட்சம் லேப்டாப்புகளை மக்களுக்கு, அதாவது வந்து +2 படிச்சு முடிச்சு காலேஜ் போற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தான் தேவைப்படும். இப்போ கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் மாணவர்கள் கொடுக்குறோம். எங்க 3rd இயர் படிக்கிறவங்க நாம் கொடுத்த, அதாவது அதிமுக கொடுத்த திட்டம் என்பது அந்த குழந்தைகளுடைய படிச்சு வெளியே வர குழந்தைகள் இந்த உலகளாவிய அறிவை தெரிஞ்சுக்கணும், அவங்க ஐடி செக்டாருக்கு போகணும், அவங்க வந்து பிஸ்னஸ் மேனாக மாறணும், பல அவங்களுடைய அடுத்த தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கை போகணுங்கிறதுக்காக கொடுத்தோம். அந்த குழந்தைங்க ஸ்டேஜ்ல இருந்தே கொடுத்துட்டு போகணும். இப்போ கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட்டே போடாம நீங்க மாடி கட்ட முடியுமா? 16 வயசுல கொடுத்தாங்க. கண்டிப்பா 16 வயசுல கொடுக்கும்போது 18, 20 வரும்போது அந்த குழந்தைய கடைசி வரும்போது ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அதற்காக கொடுத்தோம். அத்தனை விஷயத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்து நமக்கு அடுத்து படிச்ச குழந்தைகள், எனக்கு தெரிஞ்சு நான் பெங்களூர் போயிட்டு வரேன், வெளியே போற இடத்துக்கு போனாலும் கிட்டத்தட்ட பெங்களூருக்குள்ள ஒரு ரோடு வழியா போனோம்னா, நம்ம ஒசூர் தாண்டி அட்டிபேலை தாண்டி உள்ள போனோம்னா அந்த லைன் ஃபுல்லா நம்ம ஆளுதான். தமிழ் மாணவர்கள் அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மாணவர்களுக்கு வந்து அறிவு இருக்குங்கிற காரணத்தினாலதான் வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாருமே, இப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம ஊரில் கம்பெனிகள் எல்லாமே ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அதாவது அவங்களுக்கு லேப்டாப் பயன்படுத்த தெரியும், அவங்ககிட்ட அறிவு இருக்கிறது, அவங்க படிச்சிருக்காங்க காரணத்துக்காகவே இங்கிருந்து அத்தனை மாணவர்களும் வேலைக்கு எடுக்கிறாங்க. இங்கிருந்து சென்னையில் வேலையில் இருக்காங்க, இப்போ கோயம்புத்தூர் மாறிட்டு வருது, மதுரை வந்து கொண்டு இருக்கிறது, பெங்களூரில் வெளிநாடுகள் முதற்கொண்டு என்ஜினியராகவும் பல வேலை நிறுவனங்கள் வேலை செய்யற காரணமாக இருந்து இந்த லேப்டாப் கொடுத்துட்டோம் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கல்வி ஓகே முடிஞ்சு, இப்போ நீட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து மக்களை பயமுறுத்தியே கொண்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அனிதா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணின் மரணம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று தான் நம்ம எல்லாத்துக்குமே. ஆனால் அடுத்து இந்த 5 வருஷத்துல வந்து எனக்கு ரகசியம் தெரியும் நம்ம ஆள் வந்து ரகசியமாவே வச்சுட்டு இருக்கான்னு அதையும் இந்த தேர்தல் அப்போ ஒருத்தர் ஒரு முட்டையை தூக்கி ஒரு வித்தையை காட்டுவார் பாருங்க. முட்டை தான் அடுத்த முட்டை தான் உங்களுக்கு வரப்போகுது, அதுல மாற்று கருத்தே இல்லை. இதுல என்னன்னா நீட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ள வந்தப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும், இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, உங்க கூட நாங்க இருப்போம், கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய விஷயம் நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாம அவங்களை பயமுறுத்தி இது தற்கொலையா இல்ல கொலையாங்கிற அளவுக்கு என்னை வந்து யோசிக்க வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுடைய எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னா 7.5 இடஒதுக்கீடு உள்ள கொடுத்து நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள், அதாவது எல்லாருமே கல்வி கற்கணும்னா அரசு பள்ளி மாணவர் போக முடியாது நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுல பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா 7.5 வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 2 பேர் 3 பேர் தான், அதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வந்து மேலுக்கு போறாங்க. ஆனா இப்போ 600 பேர், வருடத்திற்கு 600 மாணவர்கள் அரசு பள்ளி படிக்கக்கூடியவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் 41% மாணவர்கள் அரசு பள்ளி. கண்டிப்பா இப்ப எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. இப்ப நீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு 11 மருத்துவக் கல்லூரிகளை வெறும் 4 வருடத்துல கொண்டு வந்தெல்லாம் வந்து எடப்பாடியினுடைய மிகப்பெரிய சாதனை. 11 மருத்துவக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள், இந்த படிப்பிற்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும், ஒரு கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் கொடுத்துட்டாரு. நான் எடுத்தது வந்து கல்விக்குள்ள புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன செஞ்சாங்கிற சொல்றதுக்கே நமக்கு டைம் பத்தாது, இன்னும் நிறைய இருக்கு. இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு.
இப்போ இத்தனை விஷயங்கள் கல்வியில் மட்டுமே பண்ணியிருக்கோம்னா, அதை தாண்டி எனக்கு இன்னுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இயக்கம். ஏன் சொல்றேன்னா, ஒரு பெண்ணின் கையில் வருமானம்னு இருந்தா தான் இப்போ நம்ம அம்மா வீட்டில் நம்ம அம்மா கையில் இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா போகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இந்த பெண்களுக்காக நம்ம அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் கொண்டு வந்தோம். கரெக்டுங்களா? கரெக்ட். இத்தனை வருஷம் கல்வியிலேயே இத்தனை கொடுத்துருக்கோம்னா, பெண்களுக்கான திட்டங்கள் அத்தனை திட்டங்கள் நம்ம கொடுத்துட்டோம். இதில் தாலிக்கு தங்கம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்தது அம்மா தான். பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தோம், பெண்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தோம், மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தோம். இது எத்தனையுமே கொடுத்தது அதிமுக ஆட்சி. 5 நிமிஷத்துக்குள்ள என்னால் என்னென்ன பேச முடியும் தெரியல. 5 நிமிஷம் கல்வியே என்னால் முடிக்க முடியல. எனக்கு அடுத்து பேசக்கூடிய எங்களுடைய அண்ணன் இருக்கிறார். அது எங்களுடைய எதிர்கருத்து இல்லை, அதை ஒரே கருத்து தான். அந்த கருத்தை எப்படி வேற மாதிரி மாற்றக்கூடியது எங்களுடைய இளம் சீனியர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு என்னுடைய சகாக்களுக்கு மிக்க ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மறக்காமல் இந்த முறை உங்களுடைய வாக்கை இரட்டை இலைக்கு கொடுங்கள். ஒற்றை விரலால் ஓங்கி அடியுங்கள், இரட்டை இலைக்கே வாக்களியுங்கள். நம்முடைய புரட்சி தமிழர் தான் ஆட்சி அமைக்க போகிறார். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அவர் தான் ஏறுவார், நல்ல திட்டங்களை தருவார். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு பக்கம் அவருடைய விவாதத்தை எடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அடுத்த பக்கம் என்ன, திமுக ஏன் 2026 தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, இந்த 5 வருஷம் அவங்க எண்ணத்தை கிழிச்சிட்டாங்கன்னு சும்மா கிளின்னு கிழிக்க வருகிறார் இந்த அணிக்கு வலு சேர்க்கு பட்டிமன்ற பேச்சாளரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக இளம் பேச்சாளர் அருமை சகோதரர் திரு மதன் பாரதி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துக்கிறாங்க. 2026ல் அதிமுக ஏன் ஆட்சிக்கு வரணும், திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது. நீங்க பார்ப்பீங்க, ரெண்டும் ஒரே தலைப்பு தானே, ஒன்னத்தான் பேச போறாங்க. கிடையாது. ஏன் ஆட்சிக்கு வரோன்னு சொன்னா அதிமுக வந்துச்சுன்னா என்னென்ன நல்லது பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேச போறாங்க. நாங்க என்ன பேச போறோம்னா, இந்த 5 வருஷத்துல திமுக காரை என்னென்ன அட்டுழியம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சில மக்கள் மறந்து போயிருப்பீங்க. அந்த மறந்து போன விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக நமது அம்மா நாளிதழ் மற்றும் நாளை நமது யூடியூப் சேனல் ஒரு அற்புதமான முன்னெடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு ஒரு நல்ல நெறியாளர் கிடைச்சிக்கிறாரு. ஏன் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது? வள்ளுவர் சொல்லுவாரு, எப்படா ஒரு ஆட்சி ஒளிஞ்சு போகும் அப்படின்னா, மக்கள் ஓட்டு போடுறதுனாலையோ, கட்சிக்காரன் டெவலப் பண்ணி மேற்கு மண்டல மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு இப்படியெல்லாம் வச்சாலோ ஒரு ஆட்சி ஜெயிக்குமான்னு கேட்டால் ஜெயிக்காது. எப்போ ஒரு ஆட்சி ஒளிஞ்சு போகுன்னு கேட்டால், எப்போ குடிமக்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்களோ அப்போது அந்த ஆட்சி தன்னை போல அழிஞ்சு போகும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லுவார். ஆற்றாது அழுத கண்ணீர். அப்படி பார்த்தா இந்த 5 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அழுதுருக்குறாங்க நீங்கள் நினச்சி பாருங்க. அடிப்படையான விஷயம் விவசாயம். ஆடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் வயிற்றுக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு மட்டும் ஆளை இளபோல காஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த 5 வருஷ காலத்துல திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன வகையான ஒரு நல்லது செஞ்சாங்கன்னு ஒரு திமுக காரன் சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. விளைஞ்ச நெல் எப்படி ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் பிரசவமாகி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பாலோ அப்படி கஷ்டப்பட்டு வட்டிக்கு அண்டா குண்டாவை அடமானம் வச்சு, அம்மா தாலி அடமானம் வச்சு வட்டி கடையில் வாங்கி ஒரு விவசாயி நாற்றங்கால நெல்லை போட்டு எடுத்துட்டு விவசாய நிலத்துல ஊன்றி வயல்ல எல்லாத்தையும் விளைச்சி கொண்டு வச்சா, அந்த விளைஞ்ச நெல்லை வைக்கிறதுக்கு அடிப்படையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது. அந்த நெல்லு முட்டையை கொண்டு போய் சுடுகாட்டில் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலையை ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்துச்சுங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதையும் கூட இடம் இல்லை, நிதி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படி ஒரு நெல் விளைஞ்சிருக்கிறப்போ அந்த நெல்லை போய் விவசாயிகளுக்கு உறுதுணையா நான் டெல்டாக்கார அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்காச்சும் ஒரு நாள் தஞ்சாவூர் பக்கம் போனாரான்னு பார்த்தா கிடையாது. சரி, இவர் தான் வயசாயிருச்சு, போறதுக்கு முடியாது, டோப்பாமண்டை கீழே விழுந்துருன்ட்டு நம்மால் நினைச்சிருப்பாங்க. சரி, அவங்களுடைய பையன் பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கலாமல்ல, போகல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும்தான் நீ அமைச்சரா? விவசாய மக்கள் உனக்கு ஓட்டு போடலையா? நீ போய் விவசாய நிலத்தை பார்த்துருக்கலாமல்ல, KN நேரு பார்த்துருக்கலாமல்ல. யாருமே பார்க்கல. இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டார் ஒரு சினிமா நடிகர். அவரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பனையூருக்கு பக்கத்துல இருந்து வந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு வரலைங்க, நேரா மலேசியா போயிட்டார்.
பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு. அப்போ விவசாயிகளுக்காக யார் இருக்கிறா களத்துல அப்படின்ட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நினைச்சு பாருங்க. 70 வயசு மேல ஆயிருச்சு. 25 வயசு ஆனாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கால்வலி, தோல்வலி, பிரஷர் எல்லாம் வந்துடுது. 70 வயசு ஆனாலும் களத்துல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு விவசாயியோடு விவசாயியா தோள் மேல் கை போட்டு அந்த விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு தலைவன் இருந்தான்னு சொன்னார், அதுதான் எடப்பாடியார். அதனாலதான் சொல்றோம், இந்த 2026 திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. இது மட்டுமா, நீங்க நினைச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் பாலியல் பிரச்சனை, ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் பிரச்சனை, ஒரு பக்கம் உதவி பேராசிரியர் பிரச்சனை, ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, ஒரு பக்கம் போதைப் பொருள் பிரச்சனை. இப்படி எத்தனை பிரச்சனை இந்த நாட்டுல. இத்தனை பிரச்சனையும் வச்சுட்டு ஸ்டாலின் வெக்கமே இல்லாம சொல்றாரு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. எப்படிங்க வெக்கமே இல்லாம சொல்றீங்க? துப்பில்லாத ஆட்சிக்கு முந்தா நாள் கனிமொழியை தூத்துக்குடியில துரத்தி அடிச்சதே சாட்சி. வெக்கங்கட்ட ஆட்சிக்கு வேங்கவையிலே சாட்சி. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சின்னு சொன்னா இன்னைக்கு நினைச்சு பாருங்க. போதைப் பொருள் இல்லாத மாநிலம், போதைப் பொருள் மாநிலம் உள்ள இருக்குது. மா சுப்பிரமணியன் ஒரு அமைச்சர் சொல்றாரு, போதைப் பொருளே இல்ல, ஆவுனா போராட்டம் பண்றாங்களே அப்படின்ட்டு ஒரு நிருபர் கேட்கிறாரு. தேர்தல் வந்தாலே போராட்டம் பண்றதால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஃபேஷன் ஆயிருச்சுங்கிறாரு. ஏயா, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற துப்பு இல்ல, இதுல மக்கள் மேல நீ குறை சொல்லிட்டு இருக்கிற. அப்போ ஒரு சுகாதாரத்துறையை எந்த அளவுக்கு கேடுகட்ட துறையாக மாற்ற முடியுமோ அப்படி எல்லா துறைகளிலுமே ஊழல். இன்னைக்கு போதைப் பொருள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, போதைப் பொருளை பிடிக்க வேண்டிய காவல்துறையே போதைப் பொருள் விற்குது நீலகிரி மாவட்டத்துல. ஒரு பக்கம் ஆம்பளைக்கு போதைப் பொருள் விற்கிறாங்க. சரி, ஆம்பளையை தான் கெட்டு குட்டிச்சவரா ஓயிட்டு இருக்கிறாங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு 17 வயசு புள்ள கோயம்புத்தூர்ல கஞ்சாவை குடிச்சிட்டு, ஆமா நான் கஞ்சாவை குடிச்சேன்ட்டு காவல்துறை அதிகாரிகிட்டயே வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கையும் இளைஞர்களுடைய வாழ்க்கையும் ஆண்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து சீரழித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசு 2026 மீண்டும் திமுக வந்துச்சுன்னு சொன்னா, இந்த திமுக என்பது கஞ்சா காடாகவும் போதை காடாகவும் பாலியல் வன்முணர்வு நிறைந்த காடாகவும் திமுக கயவர்கள் இருக்கக்கூடிய காடாகவும் இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல திமுக கார கள்ள திருடுனான், ஒரு காலத்துல திமுக கார மண்ணை திருடுனான், ஒரு காலத்துல திமுக காரன் மலை திருடுனான், ஒரு காலத்துல திமுக காரன் மரத்தை திருடுனான். இப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனையே கடிச்ச கதையாட்டோ இப்ப மனுஷங்கிட்ட இருக்கிற கிட்னியவே திருட ஆரம்பிச்சுட்டான். அமைச்சர் சொல்றாரு, கிட்னி திருட்டுன்னெல்லாம் சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கிறாரு. அப்போ பேரு வைப்பதற்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்துட்டே இருக்குது. நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த ஆட்சியில எத்தனை பிரச்சனை. தூய்மை பணியாளர் பிரச்சனை, தூய்மை பணியாளருக்கு மோர் கொடுக்குறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மோரெல்லாம் வேண்டாயா, கொடுக்குற சம்பளத்தை ஒழுக்கமா கொடு, நாங்கள் வீட்டில் குழந்தை குட்டியோட நிம்மதியாக ஒரு வயசு சோறுங்கோன்னு அந்த அம்மாங்க போராட்டம் பண்ணுனா குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ எல்லா பக்கமே ஒரு கண்ணீர் விடக்கூடிய மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆட்சி காலத்தில் இருக்குன்னு சொன்னா, இந்த ஆட்சி 2026 வரக்கூடாது அப்படிங்கறது எங்க அணியினுடைய வாதம். நீங்க நினைச்சு பாருங்க, அவர் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருப்பாரு, 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இருப்பார். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 4 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆயிருச்சு. வெறும் 90,000 பேருக்கு வேலை வாய்ப்பு நிரப்பியிருக்கிறாங்க. அப்போ ஏங்க 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலையேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. கடைசி வரைக்கும் சொன்னாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு. ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஏனுங்க ஐயா நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொல்லிக்கிறீங்க, ஒரு தேர்வுமே ரத்து பண்ணலையா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, தேர்வை ரத்து தான் பண்ணுவோனே பாரு, டிஎன்பிஎஸ்சி தேர்வை ரத்து பண்ணுங்கடான்னு சொல்லி 9,000 பேர் எழுதுற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே ரத்து பண்ணி விட்டாங்க. அப்போ 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் கூடக்கூடிய திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு இடம் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களை உட்கார வச்சு எழுதுறதுக்கு இடமில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா, இந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதற்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில கொண்டாட்டமா ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, 2708 உதவி பேராசிரியர்களை நான் நியமனம் செய்வேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி சொன்னாரு. வெறும் 5 பேராசிரியர்களை, உதவி பேராசிரியர்களைத்தான் இந்த அரசாங்கம் நியமனம் செஞ்சிருக்குன்னு சொன்னா, உயர்கல்வியை குழிக்குள்ளே தோன்றி குப்பரை போட்டு புதைச்ச அரசாங்கம் இந்த அரசாங்கம்னு சொன்னா, இந்த அரசாங்கம் உங்களுக்கு வேணுமான்னு நினைச்சு பாருங்க. எடப்பாடியார் காலத்துல
அதிமுக காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது அதிமுக அரசு. இன்னைக்கு ஒரு இளைஞன் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் குடிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னால் 11 to 11 பார் எங்கே பார்த்தாலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 50 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா இருந்து நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் கூட போய் ஒரு 11 to 11 பார் ஓப்பன் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இது பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியை இந்த அரசாங்கம் எடுத்து செல்கிறது. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், இந்த தேர்தல் என்பது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இடைப்பட்ட தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கோ ஸ்டாலினுக்கோ ஏற்பட்ட தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் என்பது காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த பட்டத்து இளவரசர்களுக்கும் பாட்டாளி மக்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கும் இருக்கக்கூடிய தேர்தல். அதனால் நம்மிலிருந்து ஒருவர் நமக்கான ஒருவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டளையில் அமர வைப்பதற்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை எடுத்துக்கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலிலே அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய விவாதத்தை அற்புதமாக எடுத்து வைத்திருக்கிறார் மதன் பாரதி அவர்கள். அண்ணே 2 கிட்னியும் இருக்கா? இருக்குல்ல, ஏதோ கொஞ்சம் பறி கொடுத்த மாதிரி திமுகல ஏதோ பறி கொடுத்துருப்பாரு போல ஆட்சியில, அதை ரொம்ப கர்ஜித்திருக்கிறார். உண்மையாகவே தமிழக மக்களுடைய வயிற்றுச்சலை தன்னுடைய பேச்சினால் நிரூபித்திருக்கிறார் அருமை அண்ணன் திரு மதன் பாரதி அவர்கள். சிறப்பு. இப்போ 5 வருஷம் திமுக பண்ணதையும் அவங்க பண்ண தீமைகளை அற்புதமாக எடுத்து கொடுத்தார். அடுத்து 2026 ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தார். அந்த அணிக்கு வலு சேர்க்கும் வகையாக அடுத்து அவருடைய பாட்டுனாலேயே தமிழக மக்கள் அப்படியே இழுப்பாருங்க. அந்த மாதிரியான ஆற்றல் மிகவர் தலைமை கழக இளம் பேச்சாளர் அருமை சகோதரர். உண்மையாகவே இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கான ஒரு முழு காரணம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆணி வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கூடிய பாடகர் தலைமை கழக இளம் பேச்சாளர் அருமை அண்ணன் திரு சுந்தர்ராஜ் அவர்களை பேச அழைக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைப்பு அஇஅதிமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இது உழைக்கும் மக்களின் வியர்வையில் உதித்த கட்சி. ஏழை மக்களின் சிரிப்பில் இறைவனை காண மீண்டும் துளிர்க்க வேண்டும் இரட்டை இலை. இது புயல் வந்தாலும் பூகம்பம் வந்தாலும் விழாத கோட்டை. ஏனென்றால் இது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் கட்டி எழுப்பிய இரும்பு கோட்டை. இன்றைக்கு ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்? இந்த திமுக ஆட்சியில இவங்க கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சாமானிய மக்களும் நடு தெருவுல நிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இவர்களுடைய அத்தியாவசிய தேவைதான் இன்னைக்கு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் திட்டங்களை அறிவிச்சிட்டு போற கட்சி இல்லைங்க. அது ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு ஏழை வீட்டு வாசல்லையும் கொண்டு போய் கடைசி வரைக்கும் சேர்க்கிற கட்சி. அந்த அளவுக்கு இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை, தங்கமான தரமான வாக்குறுதிகளை, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை சூப்பரா அருமையா கொண்டு வந்து கொடுத்திருக்காருங்க. அந்த வாக்குறுதிகளை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான திட்டம். இதுக்கு அந்த எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல கஜானா காலி 10.5 லட்சம் கோடி கடன் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல நான் சொல்லிங்க பழனிவேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் சொல்றாரு, அவர் மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 30,000 கோடி ஒரு வருஷத்துலனா 5 வருஷத்துல கணக்கு போடுங்க. இது வரைக்கும் எத்தனை துறைகள்ல ஊழல்? எல்லா துறைகளிலும் ஊழல் தான். அப்ப அந்த ஊழலை தடுத்து நிறுத்தினாலே நம்ம அழகா அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியும். நம்ம இன்னைக்கு பெண்களுக்கு மட்டும்தான் சலுகைகள் அறிவிச்சது இல்லாம அந்த வேலைக்கு போற ஆண்களுக்கு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டர் வேலைக்கு போறவங்க, கட்டட வேலைக்கு போறவங்க, பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த பஸ் பயணங்கிறது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அப்ப ஆண்களுக்கும் அந்த விடையெல்லாம் அந்த பஸ் பயண சலுகையை கொடுத்து இன்னைக்கு அவருடைய பயண சலுகையை அவங்களோட வாழ்க்கையில ஒரு சுமையவே குறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோக பாத்தீங்கன்னா அந்த முதியோர் உதவித்தொகை 2000 அறிவிச்சிருக்காரு. இப்ப என்னன்னா திமுக ஆட்சியில எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு இருந்த திமுக அந்த முதியோர் உதவித்தொகையை கட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு இவங்க ஒரு 5000 வாங்குறாங்க. அது போக பாத்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் திட்டமா உயர்த்திருக்காங்க. இது என்னன்னா கிராம பகுதிகளில் இந்த வேலை மட்டுமே நம்பிட்டு இருக்கிற அந்த வயசானவங்க, அந்த ஏழை மக்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்குங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப அது போக பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு
ஒரு ஏழை மக்களுக்கு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு கனவா இருக்கு. அவன் நினைப்பான், எப்படியாவது நான் ஒரு நாள் என்னோட சொந்த வீட்டுல நான் ஒரு நாளாவது இருந்து சாகணும்னு நினைக்கிற ஏழை மக்கள் இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய கனவுல இந்த திமுக ஆட்சி என்ன முடிச்சிருங்களா, கல்லு விலை, ஜல்லி விலை, மண்ணு விலை எல்லாத்தையும் ஏத்தி 2 புல்டோசர் மண் எடுத்து அவன் கனவுல கொட்டிடுச்சு. இப்படித்தான் அவனோட கனவு கனவாவே போய்விடக்கூடாது என்று சொல்லி நம்ம எடப்பாடியார் என்ன பண்றாரு, கிராமப்புற மக்களுக்கு கான்கிரீட் வீடும், நகர்ப்புறத்திலே வசிப்பவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்போம், இந்த பட்டியலின மக்களிலே தனி குடித்தனம் செல்பவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் சொல்லி ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கிறார். அம்மா இல்லம் திட்டம். அது போக பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொல்லி ஒரு செக்கு ஆட்டு நல்ல சுத்தமான உருட்டை உருட்டிட்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி படிச்சுட்டு வேலையும் கிடைக்காம நிர்கதியா நடுத்தெருவுல நிற்கிற அந்த மாணவர்களுக்கு அவர்கள் வாங்கிய கல்வி கடனையும் ரத்து செஞ்சு ஒரு அருமையான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்திருக்காரு நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடி. இன்னைக்கு அந்த மாணவர்களுக்கு தெரியுங்க, கொரோனா காலத்திலும் சரி அவர் சொல்லாத விஷயத்த கூட பண்ணி அவங்களுக்கு ஆல் கிளியர்ங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து அவங்க எனக்கு படிச்ச பசங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுல ஒரு இதுல நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகி இன்னைக்கு நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த அருமையான திட்டம். இன்னைக்கு இந்த Facebookல யூடியூப்ல ஒவ்வொரு கமெண்ட்லயும் அவங்க போடுறாங்க, எடப்பாடியார்னாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கு, எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லி அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த இளைஞர்கள் எல்லாமே எடப்பாடியார் பின்னாடிதான் நிற்பாங்க. ஏன்னா இவர் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து காட்டக்கூடியவர் அப்படிங்கிற அந்த ஆளுமை திறன் அவருக்கு அதிகமாக மக்களுக்கு தெரியும். அப்போ பாத்தீங்கன்னா ஏழைகளின் வழி தெரிந்த ஒருவரால் தான் இப்படி எல்லாம் யோசிச்சு அந்த 3 சிலிண்டருங்கிற மானியத்தை கொடுக்க முடியும். உண்மையாலுமே இந்த 3 சிலிண்டர் மானியம்ங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் சுமையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா அதாவது இந்த திமுக ஆட்சியில விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு அப்படின்னு மக்கள் நசுக்கி வாழ்வாதாரத்தையே இழந்து நாசமா போயிட்டாங்க. அவர்கள் வாழ்க்கை மேம்பட தமிழக அரசு ஆட்சி அமைந்தவுடன் 10,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி ஒரு அருமையான அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இவங்க திமுக வந்தா 2,000 கொடுப்பாங்க, அதுவும் வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எடப்பாடியார் ஆட்சி அமைஞ்ச முதல் மாதத்திலேயே அந்த 10,000 2,000 சேர்த்து 12,000 உங்க அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து சேரும். மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நல்லது செய்யற ஒருத்தரை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் போது நம்ம சமுதாயமும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் சொல்றாங்க இந்த கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும், அதை பண்ணிரும், அழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம்னு சொல்றாங்க. நான் இப்போ சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்தால் விதையாக இருப்போம், எழுந்தால் மறுபடியும் ஆலமரமாக விருட்சமாக எழுவோம் என்று சொல்லி மீண்டும் இந்த இருண்ட காலம் மாற வேண்டும், மறுபடியும் பொற்காலம் வர வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் அவர்களை நாம் அரியணையில் ஏற்ற வேண்டும், தமிழ்நாடு தரணியிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி 2026 களம் நமதே, எடப்பாடியார் தான் முதலமைச்சராக போகிறார் என்பது அவருடைய பேச்சில் தெரிகிறது, மக்களுடைய ஆதரவு தெரியும் என்று சொல்லி அடுத்து இந்த பக்கம் கர்ஜனையின் செல்லன்னு சொல்லலாம். அவருடைய பேச்சினால ஒரு கர்ஜனையை வீரத்தை புல் அப்படியே அந்த எழுந்து நிற்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அற்புதமாக பேசக்கூடிய திமுக 2026 ஏன் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஏன் திமுக விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை கர்ஜிக்க வருகை தந்திருக்கிறார் அருமை சகோதரர் தலைமை கழக இளம் பேச்சாளர் திரு கஜ முருகன் அவர்கள். இந்த திமுக வந்து ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த விவாத மேடம் நடத்துறதுக்கு முழு முக்கிய காரணமும் அதிமுக ஏன் ஆட்சிக்கு வரணும், இந்த திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத உங்க மத்தியில வந்து தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த விவாதம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த திமுக வந்து கடந்த 2021 தேர்தலுக்கு 525 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம மக்கள் எல்லாத்தையும் தகட்ட ஏமாத்திருக்கிறத நீங்க எல்லாரும் உணர்றீங்களா? ஆமா, தகட்ட ஏமாத்திருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக எப்படியாவது பொய்ய சொல்லி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சு 525 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. இந்த ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல, இந்த மக்களுக்கு என்ன செய்வோம் ஏது செய்வோன்றது அப்புறம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி ரொம்பவும் மெத்தனமான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக தெனாவட்டில் ரொம்ப மெத்தனமான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 525 பொய் வாக்குறுதியில முதல்ல ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 யூனிட் இலவச மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அதிமுகவோட ஒருபடி மேல போய் மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுப்புன்னு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைவேற்றினாங்களா? அந்த மாதம் ஒரு முறைன்னு கணக்கெடுத்தா
இப்ப மக்கள் இப்ப கட்டிக்கிட்டு இருக்க அந்த கரண்ட் பில்லு வந்து பாதியா குறையும் அப்படின்னு மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி அந்த தேர்தல் வாக்குறுதியை ஹைலைட் பண்ணி ஆட்சிக்கு வந்துச்சு இந்த திமுக. அதை ஹைலைட் பண்ற விதமா தான் நம்ம எடப்பாடியார் என்ன சொன்னார் தெரியுமா? நடந்துகிட்டு இருக்க ஆட்சி விடியா திமுக ஆட்சி. எப்படி நடந்துகிட்டு இருக்க ஆட்சி விடியா திமுக ஆட்சி, அதற்கு சாட்சி உங்க வீட்டு பில்களே சாட்சி அப்படின்னு சொன்னார். காரணம் வந்து இந்த திமுக தான். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை இந்த திமுக தடுக்க நினைச்சிச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அப்படிங்களா? ஆமா, இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தடுக்க நினைச்ச திமுகவை நம்ம எடப்பாடியாரும், நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும், அண்ணன் பிஜி அருண்குமார் அவர்களும், அண்ணன் AK செல்வராஜ் அவர்களும் சட்டமன்றத்துல இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தடுத்தேன்னு சொன்னா தமிழ்நாட்டே ஸ்தம்பிக்க வைப்போம், போராட்டம் நடத்துவோன்னு இந்த திமுகவை எதிர்த்தனாலதான் அந்த அந்த எண்ணத்தை இந்த திமுக கைவிட்டுச்சு. சரி, இந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை இந்த அண்ணா திமுக தடுக்க விட மாட்டேங்குது, எப்படா இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த கரண்ட்ல மக்கள்கிட்ட இருந்து எப்படா கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே இருந்த திமுகவுக்கு வேற வழியே இல்லாம கொள்ளையடிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணி கடைசி இந்த கரண்ட் பில்லை ஏற்றி விட்டுருச்சு. அடித்தட்டு மக்கள் வெறும் 300 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு 900 ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. 500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்த அடித்தட்ட மக்கள் இன்னைக்கு 1500 ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏழை எளிய மக்களுக்காக, நடுத்தர குடும்ப மக்களுக்காக 100 யூனிட் இலவச மின்சாரத்தையும், இலவச மின்சாரத்தை அடித்தட்டு மக்களுக்கும் சிறு குறு தொழிலாளர்களுக்கும் அடுத்த கட்ட தொழிலாளர்களும் தங்களோட வாழ்க்கையில மேம்படணும்னு இலவச மின்சாரத்தை கொடுத்துச்சு அதிமுக. அதை தடுக்க நினைச்சிச்சு இந்த திருட்டு திமுக. அடுத்ததான் இன்னைக்கு அதிகாலை 5000 திட்டத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன 5000? அதிகாலை 5000. அதிகாலை 5000 அந்த திட்டம் எப்படி வந்துச்சு தெரியுமா? தெரியுது. சொல்றேன் கேளுங்க எப்படி வந்து. நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். நான் சொல்றேன், அதை கேளுங்க. அதாவது இந்த அதிகாலை 5000 திட்டம் வந்து கடந்த 4.5 ஆண்டுகளா இந்த திருட்டு திமுக தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் மட்டும் வளமா இருக்கணும், தான் குடும்பம் மட்டும் செழிப்பா இருக்கணும்னு திட்டம் போட்டு 4.5 ஆண்டுகளா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் நாம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மக்கள் நம்மளுக்கு இதுதான் கடைசி பொங்கல்னு வெள்ளை அடிச்சிருவாங்கன்னு பயந்து போய் தூக்கம் இல்லாம புலம்பி தவிச்சு தூங்க போனாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். தூங்க போன முதல்வருக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? தூங்க போன முதல்வருக்கு வந்த கனவை சொல்றேன் கேளுங்க. என்ன கனவு தெரியுமா? இந்த மக்களுக்கு ஒரு 5000 கொடுத்தேன்னு சொன்னா இந்த மக்கள் திரும்ப உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் கனவு கண்டிருப்பாரு போல. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக டேடி வந்து, மகனே நீங்க சொல்றதுதான், மகனே இந்த மக்களுக்கு மறுபடியும் ஒரு 5000 கொடு, மறந்துடுவாங்க, மீண்டும் உனக்கு ஓட்ட போட்டு உனக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக அல்ப ஆசையில அவதியா அதிகாலையிலேயே அந்த திட்டத்தை அறிவிச்சு மக்களோட வங்கி கணக்குலயும் 5000 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 6 முறை ஆட்சியில இருந்திருக்கு இந்த திருட்டு திமுக. 6 முறை ஆட்சியில இருந்து இந்த தமிழக மக்களுக்காகவும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காகவும் வெறும் 5 மருத்துவக் கல்லூரிகள் தான் இத்தனை வருஷத்துல அவங்க ஆட்சியில இருந்து கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரி. அதாவது வெறும் 5 மருத்துவக் கல்லூரி, தலா 100 இடங்கள்ல 500 இடங்கள்ல இது வரைக்கும் இந்த திருட்டு திமுக இந்த மக்களுக்கு பெற்று கொடுத்துருக்கு. ஆனா இதுல வெளியே தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? 13 தனியார் மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் கனவுல கூட இந்த மருத்துவ கல்வியை நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வியாபாரமா மாத்தினது இந்த திருட்டு திமுகன்றது இந்த மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரே ஆண்டுல 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்து 7 கல்லூரிகள்ல 150 இடங்கள்னும் 4 கல்லூரிகள்ல 100 இடங்கள்னும் 1450 இடங்களை ஒரே ஆண்டில் பெற்று தந்தவர் சேலம் சிலுவம்பாளையத்து சிங்கம் என்பதார். அடுத்ததா வந்து 2021 இந்த முக்கிய புள்ளிகள் ஒரு 3 பேர் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கூட்டத்தொடரில் நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? 2ஆம் கலைஞர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது வாரிசு அரசியல் இல்லைங்க, அதனால 2ஆம் கலைஞரே கிடையாதுங்க. முதல்ல அது கருணாநிதி. அதான் 2ஆம் கருணாநிதினு கூட சொல்லிக்கலாங்க. அதாவது அடுத்ததா இந்த நீட்டை ரத்து செய்யற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? 3ஆம் கலைஞர் உதயநிதி. தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் நடத்தி காட்டலாம், ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னது 4ஆம் பெண் கலைஞர் அக்கா கனிமொழி அவர்கள். இவ்வாறு
பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க நீக்குவோன்னு சொல்லலை, போராடுவோன்னு தான் சொன்னோம் அப்படின்னு அந்தர்பல்ட்டியை அடிச்சு இந்த திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் அளிக்கிறாரு. இவ்வாறு ஏமாத்துனதுனால இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? உங்களில் எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல, இந்த நேர்காணலை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல. இப்படி ஏமாத்துனனால நம்ம வீட்டு பிள்ளைகளான அடித்தட்டு மக்கள் நடுத்தர குடும்பத்தில் வாழும் பிள்ளைகள் 22 குழந்தைங்களுக்கு மேல தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, 22 குழந்தைங்களுக்கு மேல. இதுக்கு காரணம் இந்த திருட்டு திமுகன்றது இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வரவே கூடாதுன்றதுக்காக ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று வெற்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நம்ம நாட்டு பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நடக்கும் அவலங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டார். பெண்களின் பாதுகாப்பை குழி தோண்டி புதைச்சிருச்சுங்க இந்த திருட்டு திமுக. இதை யாராவது மறுக்க முடியுமா? கிருஷ்ணகிரியில வெறும் 2.5 வயசு குழந்தைய திமுக காரன் ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிருக்கான். தூத்துக்குடியில வெறும் 4 வயசு பெண் பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணியிருக்கான். இது எல்லாத்துக்கு மேல பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பின 8 வயது பெண் பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கியிருக்கான். இது எல்லாத்துக்கு மேல திருவள்ளூர்ல படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பொம்பளை பிள்ளை கிட்ட பாலியல் வன்புணர்வு. நாமக்கல்ல தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைகிட்ட பாலியல் சீண்டல் செய்யறான் ஒரு பொறுக்கி. இது எல்லாத்துக்கு மேல இந்த திமுக காரே சாதாரணமானவன் இல்லடா, இந்த திமுக காரே சாதாரணமானவன் இல்லடான்னு ஸ்டாலின் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அது உண்மைதாங்க. ஏன் தெரியுமா? சென்னையில அரசு நந்தன கல்லூரியில கேன்டீன்ல, அந்த கல்லூரிக்குள்ள இருக்க கேன்டீன்ல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்க 20 வயது இளம் பெண்ணை அந்த கேன்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வனும் ஒரு 2 பேரும் சேர்ந்து நாசம் செஞ்சாங்களே. அந்த கேன்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வன் ஒரு திமுக நிர்வாகி. அந்த கேன்டீன் உரிமத்தை பெற்றுக் கொடுத்தது இன்னொரு திமுக நிர்வாகி. இப்படி திமுக காரன் இன்னும் ஒருபடி மேல போய் பறக்கிற பிளைட்ல, எப்படிங்க பறக்கிற பிளைட்ல கூட, வானில் முதல் மண்ணில் வரை, ஆமா, பறக்கிற பிளைட்ல கூட ஏரோஸ்டஸ் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். கவுன்சிலர் அது திமுகவோட கவுன்சிலர். அவங்களுக்கு இப்ப கண்ணு தெரியாது, காது கேட்காது. இந்த இப்படி 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 4 வயது பெண் பிள்ளைகள் முதல் 80 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிஞ்ச மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றது. யார் வீட்டு பெண்களுக்கு? ஓ வீட்டு பெண்களுக்கா இங்க பாதுகாப்பு தேவைப்படுறது? ஏ வீட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும். எனவே தெய்வம் என்பார்கள் பெண்களை, தேவி என்பார்கள் பூமியை, கடவுளின் பாகம் என்பார்கள் பார்வதியை. நடைமுறையில் உடல் உரிப்பு செய்து வீதியில் எறிவார்கள். காட்டு மிராண்டிகளின் தலையில் அடிக்க வேண்டும். இந்த திருட்டு திமுகவை இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஐயோ அம்மானு உங்க தலையில நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்க அவலம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். காட்டு மிராண்டிகளின் தலையில் அடித்து இது போன்ற அவலங்களை செய்ய நினைத்தாலே குலை நடுங்கும் அளவிற்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த திருட்டு திமுக ஒளிந்து போக வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடியார், சேலம் சிலுவம்பாளையத்து சிங்கம் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளவர். அவர் ஆட்சிக்கு வர வேண்டும். எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நன்றி, வணக்கம். தன்னுடைய வாதத்தை அற்புதமாக எடுத்து வைத்திருக்கிறார் திரு கஜமுருகன். உண்மையிலேயே அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப அதிகாரப்பூர்வமான கருத்துக்களும் உண்மையான சம்பவங்களும் அவருடைய பேச்சினால் உணர்த்திருக்கிறார். நிச்சயம் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அவருடைய கர்ஜனை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் எழப்போகிறது 2026. அதனால நீங்களும் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமா உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், தமிழ்நாட்டில் நம்மனா நிம்மதியா வாழணும்னு சொன்னா இவங்க கொடுத்த கருத்தை நியமனம் வைத்து இந்த தீர்ப்பை உங்க கையில விடுறேன். 2026க்கு இந்த தீர்ப்புக்கு நீங்கள் தான் பெரிய ஆயுதமாக உங்கள் வாக்கை சரியான நபருக்கு போட்டு இந்த வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சராக ஆகக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தாருங்கள்.
மீண்டும் 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 எங்களின் சார்பாக செஞ்சாஸ் கோட்டையில் எடப்பாடி என்னும் நான் என்ற குரல் மட்டும்தான் ஒலிக்க வேண்டும். அப்படி ஒலித்தால்தான் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்படும், தமிழ்நாடு பெண்கள் காக்கப்படுவார்கள், தமிழ்நாடு நிலையான வளர்ச்சிக்கு மேம்படும் என்பதை கூறிக்கொண்டு ஒரே ஒரு உதாரணம் தான். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு அமைவதற்கு 7.5 உள்ஒதுக்கீடு சாட்சி. தமிழக மக்கள் காப்பார்கள், செய்வார்கள். நாளை நமதே, களம் நமதே என்று சொல்லி இந்த விவாதத்தை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளர்கள். நன்றி, வணக்கம்.